உங்களுடைய சொத்துக்கள் மற்றும் வாகனத்தை விற்பனை செய்ய போகின்றீர்கள் என்று சொன்னால் இனிமேல் எந்த விதமான வரிகளையும் செலுத்த தேவையில்லை என்பதான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு இன்றைய தினம் வெளியாகி இருக்கின்றது. இந்த அறிவிப்பினை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு இந்த வரி விலக்கு தொடர்பான விடயம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இங்கே சில முக்கியமான நிபந்தனைகளும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே கட்டாயமாக அந்த நிபந்தனைகள் தொடர்பிலும் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டியது மிக முக்கியமானது. அதன்படி முதலாவது நிபந்தனையாக சொல்லி இருக்கக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால், குறித்த அந்த தனிநபர் குடியிருப்பு சார்ந்த அந்த சொத்து குறைந்தது 3 வருடங்களாவது உங்களுடைய சட்டபூர்வ உடைமையாக இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய பெயரில் 3 வருடங்களுக்கு குறையாமல் இருக்க வேண்டும். இது முதலாவது நிபந்தனை. இரண்டாவது நிபந்தனையாக அந்த 3 ஆண்டுகளில் 2 வருடங்களுக்கு மேலாவது நீங்கள் குறித்த அந்த குடியிருப்பில் கட்டாயமாக வசித்திருக்க வேண்டும். எனவே இந்த நிபந்தனைகளை நீங்கள் பூர்த்தியாக்குகின்ற பட்சத்தில், அதாவது 3 வருடம் உங்களுடைய பெயரில் இருக்க வேண்டும், 2 வருடங்களுக்கு மேல் நீங்கள் அந்த குடியிருப்பில் வசித்திருக்க வேண்டும். அவ்வாறான சொத்தை நீங்கள் விற்பனை செய்கின்ற போது இனிமேல் அரசாங்கத்திற்கு நீங்கள் எந்த விதமான வரிகளையும் செலுத்த தேவையில்லை என்பதான வரி விலக்கு அளிக்கப்பட்டு இந்த தகவல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், குறித்த அந்த குடியிருப்பு சொத்தை நீங்கள் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளேயோ அல்லது உங்களுடைய சொந்தக்காரர்களுக்குள்ளேயோ நீங்கள் பரிமாற்றம் செய்கின்ற போதோ அல்லது விற்பனை செய்கின்ற போதோ நீங்கள் எந்த விதமான வரிகளையும் செலுத்த தேவையில்லை என்பதான மற்றொரு அறிவித்தலும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இது குறிப்பிட்ட அந்த சொத்துக்கள் சார்ந்து தெரிவித்திருக்கக்கூடிய முதலாவது விடயம். இதேபோல நீங்கள் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் 3 வருடங்களுக்கு மேலாக உங்களுடைய பெயரில் காணிகளோ அந்த வீடுகளோ இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் 2 வருடங்களுக்கு குறையாமல் வசித்திருக்க மாட்டீர்கள். எனவே அப்படியானவர்களுக்கு இது பொருந்தாது. நீங்கள் வரிகளை செலுத்தியேதான் ஆக வேண்டும். அதேபோல குடியிருப்பு தவிர்த்து நீங்கள் 2-3 காணிகளை வைத்திருக்கிறீர்கள், வீடுகளை வைத்திருக்கிறீர்கள், அந்த வீடுகளை நீங்கள் வாடகைக்கு கொடுத்திருக்கிறீர்கள், வாடகை வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள், அப்படியான வீடுகளை விற்கப் போகின்றீர்கள் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் கட்டாயமாக வரி செலுத்தியே ஆக வேண்டும். இதுதான் இந்த வரி விலக்கு தொடர்பில் வெளியாகி இருக்கக்கூடிய முதலாவது விடயம். அதாவது இந்த வீடுகள் சொத்துக்கள் சார்ந்து வெளியாகி இருக்கக்கூடிய விடயம். அதேபோன்று உங்களுடைய தனிப்பட்ட வாகனங்களை விற்பனை செய்கின்ற போதாகவும் இனிமேல் நீங்கள் எந்தவிதமான வரிகளையும் செலுத்த தேவையில்லை என்பதான ஒரு மகிழ்ச்சியான தகவலும் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்கேயும் சில முக்கியமான நிபந்தனைகள் வரையறுக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு முன்பதாக பதிவு செய்யப்பட்ட வாகனங்களுக்கு இந்த விசேட சலுகை வழங்கப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பின்னராக எடுக்கப்பட்ட வாகனங்களுக்கு நீங்கள் வரி செலுத்த வேண்டியதாக இருக்கும் என்பதாகவும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வரி நீக்கம் தொடர்பில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கின்ற பட்சத்தில் கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவியுங்கள். அதேபோல புதிதாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த நடைமுறை தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தொடர்பான விடயங்களையும் கட்டாயமாக கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். அதனை விட மிக முக்கியமாக இந்த விடயத்தை கட்டாயம் உங்களுடைய நண்பர்களுக்கும் சமூக ஊடகங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்னென்னு சொன்னால் அநேக மாணவர்களுக்கு தெரியாது. தெரிகின்ற பட்சத்தில் அவர்களுக்கும் பிரயோசனமுடையதாக இருக்கும். நன்றி உறவுகளை.